தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 10 முதல் 16 வரை, 10th டிசம்பர் டு 16th டிசம்பர் 2023 ஆண்டில் வரக்கூடிய இந்த வாராந்திர பலன்களுக்கு உண்டான பலன்கள். இந்த வாராந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கன்னியில் கேது பகவான் இருக்கார், துலாமில் குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார், கூடவே சந்திரனும் இந்த வாரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு துலாம் ராசியிலிருந்து. விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய், தனுசு ராசியில் புதன் இருக்கார், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16 அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி மாத பிறப்பு. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரே கிரக பயிற்சி இது மட்டும்தான். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாமா? மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரம் 11 காலை 6 மணி 11 நிமிஷம் வரைக்கும், டிசம்பர் 11 காலை வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கிரனோடு சேர்ந்து. மேஷ ராசிக்கு 11 காலை 6 மணி 11 நிமிடங்களுக்கு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி 13 காலை 11 மணி 5 நிமிடம் வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 13 காலை 11 மணி 5 நிமிஷத்துக்கு மேஷராசிக்கு முடிவடைந்து ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. 15 மதியம் 1 மணி 44 நிமிஷம் வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். 13லேருந்து 15 மத்தியானம் 1 மணி 44 நிமிஷத்துக்கு சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. அது அடுத்த வாரம் 17 மதியம் 3 மணி 44 நிமிடம் வரை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி 44 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய 4 ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் காலபைரவரை வழிபட வேண்டும். காலபைரவரை வழிபட வேண்டும். சிவன் கோயிலில் இருப்பார். சிவன் கோயிலில் உள்ள நுழைஞ்சால் வலதுகை பக்கத்தில், கோயிலை விட்டு வெளியில் வர இடத்துல அவர் தான் கடைசி சன்னதியாக இருப்பார், நவகிரகத்துக்கு பக்கத்தில். அந்த தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். தினமும் சாயந்தரம் அந்தி சாயிற நேரத்தில் இதை தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபட்டால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா தினமும் சாயந்தரம் அந்தி சாயிற நேரம்னு சொல்லுவாங்க, சந்தியா காலம்னு சொல்லுவாங்க, சாயந்தரம் 4:30 to 6 அந்த டைமில் கோயில் திறந்திருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு சென்று அந்த காலபைரவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான எதிரிகளிடமிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு புதிய எதிரிகள் உருவாகாமல் அந்த காலபைரவர் உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பராபலன்கள் யாராருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 10 அன்னைக்கு அமோகமான உறவினர்களை சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்களின் வருகை, நண்பர்களின் வருகை, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு போவாங்க. உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். அந்த இடத்துல சுக்கிரன் கூட சந்திரன் சேர்றது குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள்லாம் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். குறிப்பாக களத்திரஸ்தானத்துக்கு களத்திரக்காரகன் வந்திருக்காரு, அது கெடுதலை தருமே அப்படின்னு பார்த்தா அந்த கெடுதல் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ஏன்னா குரு பார்வையில். அதனால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே ஞாயிற்றுக்கிழமையே 10 அன்னைக்கு
திருமண பேச்சுவார்த்தைகள் நடப்பது மட்டும் இல்லாமல் திருமண நிச்சயதார்த்த பத்திரிகை எழுதுறதுக்கு கூட யோகம் ஏற்படுகின்றது. இன்ஃபேக்ட் முகூர்த்த பத்திரிகை கூட எழுதுறதுக்கு நேரம். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திங்கட்கிழமை காலை முதல், அதாவது 11ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 13ஆம் தேதி காலை 11 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமத்தில் 8ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகியிருக்காரு. சூரியன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல சனி பார்வையில் சனிக்கு செவ்வாயின் பார்வை கொடுத்துட்ருக்காங்க. சனி செவ்வாய் பார்வை பரிவர்த்தனை பெற்றிருப்பதுனால உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னவோ நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், எதுக்கு எடுத்தாலும் சல்லுன்னு விழுவீங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க, நீங்கள் அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது புதன்கிழமை காலை 11 மணி வரைக்கும். ஆனால் புதன்கிழமை காலையிலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி ரிலீஃப்னால், உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அங்கே பாக்கியஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கிற புதனோடு சேர்ந்து குரு பார்வையில். இந்த புதன் சந்திரன் சேர்க்கைங்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த வார கடைசியில் சூரியன் அந்த உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு மேலும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சந்திரன் 13ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரிய வெற்றி ஏற்படும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்குலாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சொந்த தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் வியாபாரம் பிஸ்னஸ், அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பெரிய வெற்றி காத்துன்ருக்கு, பெரிய தனலாபம் காத்துன்ருக்கு. அதுவும் இந்த வார கடைசியில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தசமஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது அநேகமான பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் முறையில் வெற்றி ஏற்படும். குடும்பஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துக்கு வந்துட்டார். நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறது குடும்ப தலைவிகளுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டுக்கார் உங்கள்கிட்ட சண்டை போட்டு உங்களை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, இல்லை அவர் பிறந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா, இந்த வாரத்தில் குறிப்பாக இந்த வார கடைசியில், அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து திங்கக்கிழமை காலை வரை, அல்லது 13ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பிஸ்னஸ்மென், சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பார்ட்னர், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற பார்ட்னர், செல்வாக்கோடு இருக்கிற பார்ட்னர், ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் உங்களுக்கு பங்குதாரராக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். விவசாய நண்பர்கள், 4ஆம் இடத்ததிபதி சந்திரன் இந்த வாரத்தில் 9, 10 ஆகிய இடங்களில் வார கடைசியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. வார ஆரம்பத்தில் 7ஆம் இடம். இந்த 3 இடங்களும் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும், பண விவகாரங்கள், பணத்தில் டீல் பண்ணும்போது வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்ல பலன்கள் இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகளும் வெள்ளங்கங்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. குறிப்பாக அரசாங்க பதவியில் இருக்கிற அரசு அதிகாரிகளிடம் மரியாதையாக பேச வேண்டும். இந்த வாரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஹெல்மெட்டோடு போங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த விதமான ரூல்ஸையும் மதிக்காமல் போகாதீங்க. இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடை தினமும் பண்ணிட்டு வாங்க. காலை மாலை 2 வேளையிலும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. காலையில் ராமநாமத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை அப்படின்னா ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருங்கோ. அப்படியும் இல்லை அப்படின்னா சாயந்தர வேளையில் ஹனுமன் சாலிசா படிச்சுன்னு வாங்க. உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் அந்த ஆஞ்சநேய மைந்தன் உங்களுக்கு வாரி வழங்கிடுவான். ரிஷப ராசி,
இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு, தன்னுடைய பயணத்தை துவக்க போகிறாரு. வார ஆரம்பத்தில் 11ஆம் தேதி காலை வரை, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலை வரை 6ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அந்த இடத்துல குரு பார்வையில் இருப்பார். அந்த இடத்துல ஏற்கனவே சுக்கிரனும் இருக்கார், ராசிநாதன் சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி சப்போஸ் எனக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை சார், எனக்கு கடன் தான் சார் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அந்த கடனை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த வாரம் ஆரம்பம் இருக்க போகிறது. 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். தேய்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் பிரச்சனையை கொடுப்பாரு, வில்லங்கத்தை கொடுப்பாரு, அபவாத பெயரை கொடுப்பாரு. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் சந்திரன் சுக்கிரனோட, ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 13 முதல் 15 உங்களுக்கு சந்திராஷ்டமம். 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, பாக்கியஸ்தானத்துக்கு. அந்த பாக்கியஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார். இந்த பாக்கியஸ்தானத்துக்கு போகின்ற சந்திரன் வளர்பிறை சந்திரன் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் அந்த உங்கள் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றதுனால தேவையில்லாத பேச்சுக்களை பேசி வில்லங்கத்தை வளர்த்துக்காதீங்க. குறிப்பாக பதவியில் இருக்கிறவங்க, அரசு பதவியில், அரசாங்க பதவியில், அரசியல் பதவியில் இருக்கிறவங்க, இல்லை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள், இவங்கள்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத ஆதித்ய யோகம் அந்த இடத்துல ஏற்படுறதுனால இந்த வாரம் 16ஆம் தேதிக்கு மேலே, வார கடைசிக்கு மேலே உங்களுடைய எதிரிகள் சற்று அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு குரு சாதகமாக செயல்படுவார். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லை. குரு சாதகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சந்திரன் சந்திராஷ்டமத்தன்னைக்கு 8ஆம் இடத்துல வரும்பொழுது குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்றது. கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்து சனி உங்களுக்கு உழைப்பை தந்தாலும் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும். அதே சமயம் இந்த வாரத்தில் கடைசியில் சனியின் பார்வையில் இருக்கின்ற சூரியன் 4ஆம் வீட்டு அதிபதி, அவர் 4ஆம் இடத்ததிபதி சனி பார்வை விட்டு 8ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதனால் ஆரோக்கியத்தில் அந்த 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல மறையிறது கூட உங்களுக்கு நல்லது தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் ஆல்ரெடி அவர் 9ஆம் இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதனால் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள மன வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் முன்கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இயலாமையின் வெளிப்பாடாக கோபம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. உங்கள் கோபத்தை அந்த இடத்துல காமிக்காதீங்க, அந்த இடத்துல செல்லுபடியாகாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படுகின்ற வாரமாக இருக்குது. அதனால் உடம்பில் கொஞ்சம் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். சைக்கிள் அப்படியே டைட்டாக போயிட்டுருக்கு, அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. பட் கம்பல்சரி ரெஸ்ட் இந்த வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குரு பகவான் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலை மீது இருக்கும் முருகப்பெருமானை, அதாவது சுவாமிமலை முருகனை அல்லது பழனிமலை முருகனை வழிபட்டு வர அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து தந்தைக்கே உபதேசம் செய்ததைப் போல உங்களுக்கு உண்டான தேவையான விஷயத்தை, அனுபவங்களை ஆலோசனைகளாக சொல்லி உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். மிதுன ராசி, இந்த வார கடைசியில் சந்திராஷ்டமம். வார ஆரம்பத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 5, 6, 7, 8 இந்த 5, 6, 7 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும்.
ஏழாம் இடத்துக்கு போகும்போது குரு பார்வையில் வந்துடுறாரு, ராசிநாதன் புதனோட சேர்றாரு. இது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால, அது 7ஆம் இடத்துல வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயோ ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் அல்லது உங்களை விட வயதில் மூத்தவர்களின் சொல் கேட்டு நடப்பதற்குண்டான முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் வார கடைசி, அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இந்த நாட்களில் எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. அதனால் மனக்குழப்பம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் மட்டும் இந்த வார கடைசியில் அவங்க கேட்குறத பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கேயாவது ஷாப்பிங் மால் போகணுமா, கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க, ஏதாவது ஒரு துணி கடைக்கு போகிறீங்கன்னா அவங்கள உள்ளே விட்டு ஒரு 2 மணி நேரம் வரமாட்டாங்க, நான் வெளியில் வாசலில் உட்காரணும்னா தயவு செஞ்சு உட்காருங்க. நீங்கள் சலிப்புத்தன்மையை காட்டினீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மன வேறுபாட்டை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வகையில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் சார்ந்த உதவிகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடன் அடைபட்டு புதிய கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கின கடனில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சார்ந்த இந்த பழைய கடன் சார்ந்த லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக எதிர்பார்த்த இடத்துல விட எதிர்பாராத ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லலாம், நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணுன்ட்டு என்னோடய தவம் இருந்தேன், அந்த தவத்துக்கு பலன் கிடைத்து விட்டது அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள், நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை அந்த நிறுவனத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சந்திராஷ்டமத்தன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அது வில்லங்கத்தை ஏற்படுத்தும். சார் உங்கள் கேஸை நான் ஜெயிச்சு கொடுத்துருவேன்ட்டு நீங்கள் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு வில்லங்கமே வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்பட்டு கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான மேல் படிப்புக்கான கடல் கடந்து பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவான சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் ஏன் இந்த ஆனால்ங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு இக்கண்ணாவை போட்டேன் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை, நெருப்பு கிரகங்கள் 3ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக லோன், கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் மட்டும் நீங்கள் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அந்த இடத்துலையும் எனக்கு நேரம் நல்லா இருக்குன்ட்டு தலை நிமிர்ந்து தலகணத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொன்னால், வாரம் முழுவதும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு கந்தசஷ்டி கவச்சம் படிங்க, ஸ்கந்தகுரு கவச்சம் படிங்க, சாயந்தரம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையில் கால் அலம்பிண்டு சுத்த பத்தமாக நெத்திக்கு விபூதி இட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தன குங்குமம் இட்டுக்கிற பழக்கிறதுனா அதை இட்டுண்டு சுவாமி சந்நிதியில் உக்காந்துண்டு, அப்படியும் இல்லையா உங்கள் வீட்டில் ஹால் இருந்ததுன்னா ஹாலில் சென்டரில் உட்காருங்க. கிழக்கு முகமாக சென்டரில் நடு மத்தியில் உட்காந்து கிழக்கு முகமாக உட்காந்து அந்த ஸ்கந்தகுரு கவச்சத்தை சத்தம் போட்டு படிங்க. உங்கள் வீட்டில் அந்த முருகனுடைய அருள் அலைமோதும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு. உங்களுடைய 4ஆம் இடம், அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து கொண்டு குருவின் பார்வையில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. இதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி போன்ற விஷயங்கள் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சனியின் பார்வையில் வராரு. சனியின் பார்வையில் செவ்வாய், சூரியன்,
சந்திரன், இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் போன்ற அரசாங்க அதிகாரிகளின் குறுக்கீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கோங்க, வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. எங்கேயாவது ஷாப்பிங் போகிறாங்களா, அவங்க ஏதாவது தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் புரிய வைங்க. சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நிதானமாக பேசுங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா வார்த்தைகளில் தவறாக போகும்பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை மட்டும் இல்லை, 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் சனி பார்வையில் இருக்கார். இந்த வார கடைசியில் 16ஆம் தேதி தான் சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. வீண் கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அலுவல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரத்தில் சற்று சங்கடங்கள் ஏற்படும். வார கடைசியில், அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 13 முதல் 15ஆம் தேதி வரை, டிசம்பர் 13 முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். ஏன்னா புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு குருவின் பார்வையில் ருணரோகஸ்தானத்தில். இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு புதிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாளாக கடன் தான் ரொம்ப அரிச்சிட்டு இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமன்ட்டு. சரி, இப்போ திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும், இதை மாற்றி அமைச்சு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வருமே, இதை வச்சு நம்ம கடன் அடைக்கலாமே. அப்படிப்பட்ட முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு வார கடைசியில் சந்திரன் வருகின்ற பொழுது இந்த வார கடைசி, அதாவது வீக்கெண்ட், இட் வில் பி வெரி ஹாப்பி. யூ வில் பி ஹேவிங் ட்ராவலிங். வெளியூர் பிரயாணங்கள், அதாவது மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இல்லாட்டி ஏதாவது பீச் ரெசார்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொழில் முறையில் எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையை பண்ண மாட்டாங்க. தொழிலில் இருந்த பிரச்சனைக்கு ஒரு கிளாஸ், ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு தேவையில்லாத ஒரு கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், உங்களுடைய அப்பாவுடைய அண்ணன், அப்பாவுடைய அக்கா, இவங்கள்லாம் உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி இவங்ககிட்ட எல்லாம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தின் காரணமாக மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் தம்பியெல்லாம் தேவையில்லாத சண்டைக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை வருது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் பங்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் குறையாது, ஆனால் தேவையில்லாமல் உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் உறவினர்களே அந்த சிக்கலில் மாட்டி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டல, இல்லை கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டல, ஏதாவது ஒரு சின்ன ஒரு 100 ரூபா பெறாத விஷயமா இருக்கும். அதுக்கு அரசாங்க அதிகாரிகள் உங்கள் கடையை ஜப்தி பண்ணுறேன், உங்கள் ஆஃபீஸை நாங்கள் சீல் வைக்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு இந்த வாரம் ஆரம்பத்தில் 11ஆம் தேதியிலேருந்து திங்கள் முதல் புதன் வரை வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட மறைச்சிக்காதீங்க, நிதானமாக பேசுங்க. இல்லாட்டி உங்களுடைய செல்வாக்கு அது அந்த இடத்துல பயன்படாது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது ராஜராஜேஸ்வரி அம்மனை நீங்கள் இந்த வாரத்தில் தினமும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் சொல்லுங்கள், அல்லது துர்கா சப்தஸ்லோகி சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் உங்களை தேடி வருவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இழந்த செல்வாக்கை, இழந்த வெற்றிகளை மீண்டும் கொண்டு வருவதற்குண்டான ஒரு நல்ல அமைப்பாக இந்த அம்பாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே பண வருமானம், குடும்ப சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுதல், இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி அப்படின்னா தொழில் முறையில், உத்தியோக முறையில் இது நாள் வரைக்கும் மந்தத்தன்மையுடன் இருந்த விஷயங்கள்லாம் அனுகூலமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தன வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற நாட்களாக இந்த வாரம் ஆரம்பம்.
11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணவரவு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. திங்கட்கிழமை காலையில் 6 மணி 11 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல சனி பார்வையில் செவ்வாய், சூரியன், சந்திரன் சேர்க்கை. இந்த 3 கிரக சேர்க்கையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், செலவுகளை ஏற்படுத்தும், வீண் செலவுகள். இந்த இடத்துல சந்திரன் நீச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. நீச்சஸ்தானத்தில் ஆட்சி கிரகத்தோடு சேரும் பொழுது நீச்ச பங்கம் ஏற்படணும். ஆனால் சனி பார்வையில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும், பணக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது, ஆரோக்கிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்களில் திங்கள், செவ்வாய், புதன் 11, 12, 13 காலை வரை அந்த முடிவில் முக்கிய முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல புதனோடு சேர்ந்து குரு பார்வையில் வர்றாரு. இந்த குரு பார்வையில் சந்திரன் வர்றது யோகத்தை ஏற்படுத்துகின்றது, சுப செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மேல் படிப்புக்குண்டான செலவு, குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைகளின் சீமந்தம் செலவு, இப்படி ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான நல்ல செலவாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உண்டான செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், குடும்ப விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருந்தவற்று 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதனால் உங்களுக்கு வியாபார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும், உங்களுடைய கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. ஆக்சுவலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க பெருமைக்காக வியாபாரத்தில் செலவு பண்ணுவாங்க. பெருமைக்காக தான் செலவு பண்ணுறீங்களே தவிர வருமானத்துக்காக செலவு பண்ண மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு பணம் கையிலிருந்து செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த சிம்மராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வம்ச விருத்திக்கு ஏற்படுறதுக்காக உங்கள் உடம்புலையும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடம்புலையும் இருந்த ரோகங்கள் மறைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது குழந்தை பாக்கியத்தில் அந்த ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த வார கடைசியில் 16ஆம் தேதி அன்னைக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது குழந்தைகளுடன் சற்று மனப்போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளார உங்களுடைய வம்ச விருத்தியை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வார கடைசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது புத ஆதித்ய யோகம் ஏற்படும். அந்த நாட்கள் 16ஆம் தேதிக்கு மேலே அனுகூல பலன்கள் ஏற்படும். மார்கழி மாதத்தில் உங்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானாதிபதி இந்த வாரத்தில் சந்திரன் 6ஆம் இடத்துலேருந்து தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால வார கடைசியில், அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் தேவைப்படுகின்ற கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் தாய் வழி சொத்து, வண்டி வாகனம் அல்லது வீடு மனை, இந்த விஷயத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குது, இல்லை நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வண்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கோ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா உடனே பணத்தை கட்டி ரிலீவ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பணம் கட்டி எடுக்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதம் தான் உங்களுக்கு டைம். இந்த 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சொத்து உங்கள் கை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் அதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். ஸ்கந்தகுரு கவச்சத்தை படித்து வாருங்கள். உங்களுக்கு குருவாக இருந்து அனைத்து விதமான வருவாயையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த ஸ்கந்தன். கன்னி ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போகிறாரு திங்கட்கிழமை காலையில், 11ஆம் தேதி காலையில். இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காமல் இருந்ததுன்னா இப்போ திங்கட்கிழமை காலையிலேயே
6 மணிலேருந்தே அதற்குண்டான சமிக்ஞைகள் தெரிய ஆரம்பிக்கும், அதுக்குண்டான சிக்னல்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி இது நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த மனசில் உங்களுக்கு அந்த ஆசையை உங்களை புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். லாபஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. உங்களுடைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் தான், சண்டை போட்டால் தான், யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க சற்று முன்கோபத்துடன் செயல்படுவார்கள். சந்தோஷமாகவும் இருப்பாங்க, ஆனால் முன்கோபத்தோடு செயல்படுவாங்க. வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இது நாள் வரை இல்லாத அந்யோன்யம் குழந்தைகளுடன் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கிறதுனால குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள். குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய நேரம் இது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார். 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்ததிபதி செவ்வாய் இருக்கார். இந்த 2 கிரக அமைப்பும் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், லீகல் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அனைத்து நபர்களுக்கும் இந்த வாரம் வெற்றி செய்திகள் வருகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 13 முதல் 15ஆம் தேதி வரை உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். மருத்துவ உதவி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில். இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 15 முதல் 17 தேதிகள் உங்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல் சற்று பூதாகாரமாக பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. இந்த வாரத்தில் இன்ஃபேக்ட் அதிகமான வளர்ச்சியை சந்திக்கிறது கன்னிராசி நண்பர்கள் தான். அதனால் கன்னிராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். உத்தியோகத்துக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் சந்திரன் 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது, அதாவது 11 to 13, 13 to 15 இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. குறிப்பாக இந்த வாரத்தில் பண வரவில் பெருசாக லாபமும் இருக்காது, பெருசாக நஷ்டமும் இருக்காது. வருமானம் தேவைக்கேற்ப வந்துட்டுருக்கு. இந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் தினமும் காலையில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீ சூக்த வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். ஸ்ரீ சூக்தம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டு வர அந்த ஸ்ரீ சூக்தம் முடியும் பொழுது பால் வச்சு அந்த பாலில் ஒரு சொட்டு ஒரு அரை ஸ்பூன் தேனோ நெய்யோ விட்டு நல்லா கலக்கிட்டு அவளுக்கு மகாலட்சுமிக்கு அந்த அம்பாளுக்கு அதை நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் குடிங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து வாருங்கள். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் ஏற்படுகின்ற பண கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் தீர்வு வரும். இழந்த பணத்தை மீட்டெடுத்து கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்கள்கிட்டேருந்து பணத்தை திருடிட்டு போனால, பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனவன், பணத்தை திருடிட்டு போனவன், உங்களை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போனவெல்லாம் உங்களை தேடி சார் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போவான். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பான். இதற்கு அந்த மகாலட்சுமி அருள் அவசியம் தேவை. மகாலட்சுமியை வழிபடும் போது துர்க்கையும் வழிபடுங்க. உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பல நன்மைகள் அப்படின்னா, முதல் விஷயமே உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இது நாள் வரைக்கும் தி லோயஸ்ட்டாக இருந்தது, இப்போ ஹையஸ்ட்டுக்கு போகுது. அதாவது என்னால் எதுவும் முடியுண்டா அப்படிங்கிற அந்த தைரியம், மனப்பக்குவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. என்ன காரணம்? ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தார்.
பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாக இருந்ததுன்னா அந்த காரகத்துவம் வீக்காக இருக்கும். ராசிநாதனே வீக்காக இருக்க நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்ததுனால கடந்த சில 2 வாரங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. யாரையும் நம்ப முடியாது, எல்லாரையும் தவறான நபர்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க. இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் நேத்திக்கு வரைக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் கிடையாது. இந்த வாரத்திலேருந்து நீங்கள் என்னோட லைஃப் என்னன்னு தெரியும்டா, நான் முடிவு எடுக்கிறேன்டா அப்படிங்கிற தைரியத்தோடு முடிவெடுப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்துட்டார். ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சுக்கிரன், ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. குரு சந்திரன் நேர் பார்வையில் கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால நல்ல நண்பர்களின் அறிமுகம், நல்ல நண்பர்களால் சூழப்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இத்தனை நாளாக நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் தான் உங்களை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணி, என்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதாவது நீங்கள் கேட்குறதே எப்படி இருக்குன்னா மிரட்டலாக இருக்கும். அதாவது கான்ஃபிடென்ட்டோடு பேசுவீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அதிகாரத்தை காமிச்சிடாதீங்க. உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் அன்பை பாராட்டுவதற்கு முயற்சி செஞ்சால் உங்களுக்கு இந்த வாரத்தில் இந்த துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, இளம் ஆண் பெண்களுக்கு, திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எனக்கு திருமணம் ஆகலைன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 11 முதல் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சனி பார்வையில் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும், சனி பார்வையில் இருந்தாலுமே உங்களுக்கு வார்த்தைகளால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பட் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக மேல் அதிகாரிகளை பற்றிய கிண்டல் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மேல் அதிகாரிகள் செயல்படுவாங்க. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா அந்த சூரியன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வார கடைசியில் 16ஆம் தேதி. அதன் பிறகு உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் அடங்கி போவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். 24ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அது மேலும் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை, புதனோடு சேர்ந்த சந்திரன் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்துவார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் உங்களிடம் அடங்கி போவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 15 முதல் 17 வரை உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு, சுய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி, சந்தோஷம், பணவரவு, தனலாபம், குடும்ப ஒற்றுமை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் எதிரிகள்கிட்ட பேசும்பொழுதும் சரி, நண்பர்கள்ட்ட பேசும்பொழுதும் சரி, உங்கள் வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அளந்து பேசுகிறது நல்லது. வார்த்தைகளில் அளவை கைப்பற்றுங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த ராசியில் அதாவது துலாம் ராசியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் ஆஞ்சநேயர் வழிபாடுன்னா, ஆஞ்சநேயருக்கு பேரே சொல்லின் செல்வர்னு பேர். தன்னுடைய வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லக்கூடிய அனைத்து சித்திகளையும் பெற்றக்கூடியவர், அஷ்டமா சித்திகளையும் பெற்றவர் அந்த ஆஞ்சநேயர். உங்களுக்கு இப்பொழுது வாக்கு சாதுரியம் வேணும். அதற்கு இந்த ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து நல்லுள்ளங்களும் நல்ல உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை வார ஆரம்பத்தில் 11ஆம் தேதி காலை வரை உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுடைய
தொழில் வியாபார தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலில் வெற்றி அடையிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சனி பார்வையில், அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை காலையில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் வகையில் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்கள். 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 13 முதல் 15ஆம் தேதி வரை குரு பார்வையில் புதனோடு சேருகின்ற காரணத்தினால எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. குடும்ப எதிரிகள் உங்களுக்கு சிக்கலிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை வச்சுக்காதீங்க அந்த நாட்களில். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சந்திரன் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகிறாரு. குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுப்பார். தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் செலவுகள் தரக்கூடிய நாட்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், விரையாதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது திருமண செலவுகள் ஏற்படும். அந்த திருமண செலவு முக்கியமா அல்லது வீடு வாங்குகிற செலவு முக்கியமானு கேட்டால், இப்போ வீடு வாங்குறதை காட்டிலும் திருமண செலவு முக்கியம். திருமணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக சேர்ந்து இடத்த வாங்கி வீடு கட்டிக்கோங்க. அதுவும் பிரம்மாண்டமாக வீடு கட்டிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்களாக தொடர்பில் இருக்கும் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் உங்களிடம் தங்கள் மனதில் இருக்கும் காதலை ரகசியமாக வெளிப்படுத்துவாங்க. வேறு யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரகசிய அபிலாஷைகள் பூர்த்தியாகும். கடல் கடந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அந்த முதலீடுலேருந்து வருமானத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த வாரத்தில் பூமி தொடர்பான விஷயத்தில் வருமானத்தை எதிர்பார்க்காதீங்க. மற்ற தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக ஏற்படும். வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வார்த்தைகளால் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. என்ன, அடிக்கடி முன்கோபம் வருது. முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கோபம் எந்த இடத்துல செல்லுபடியாகணுமோ அங்கே தான் செல்லுபடியாகும். எல்லா இடத்துலையும் உங்கள் கோபத்தினால எந்த லாபமும் ஏற்படாது. இன்ஃபேக்ட் உங்கள் கோபத்தினால லாபத்தை காட்டிலும் நஷ்டம் ஏற்படும். ஒரு நல்ல நண்பன் உங்களுடைய நட்பை விட்டு விலகிச் செல்வதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற வார கடைசியில் பண வரவு ஏற்படும் சொன்ன அந்த நாட்களில் வேலை சம்பந்தமாகவோ இல்லை தொழில் சம்பந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது இந்த வார கடைசியில் திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் சரி, திருமண நிச்சயதார்த்தம் நடந்தவங்களுக்கும் சரி அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரத்தில் புது திருமண பேச்சுவார்த்தைகளை அவசரப்பட்டு ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறதுனால வீண் செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் அதே சமயம் சுப பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகாதீங்க. இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் அவசரப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிரார்த்தனை பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திற்கு முழுவதுமே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. ஆனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் முன்கோபம் அதிகரிக்கிறதுனால கோபத்தை குறைப்பதற்கு, கோபத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கோபத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும். அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள். துர்கா சப்தஸ்லோகியை சொல்லி வாருங்கள். அனைத்து நன்மைகளையும் ஏற்படுத்தி கோபத்தினால் ஏற்படுகின்ற இழப்புகளை தவிர்ப்பாள். தனுசு ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வார ஆரம்பத்தில், அதாவது திங்கட்கிழமை காலை வரை. திங்கட்கிழமை காலையில் விரயஸ்தானத்துக்கு வந்து சனியோடு
சனியின் பார்வையில் சூரியன் செவ்வாயோடு இணையிறது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். ஒன்றா வழக்குனால செலவு, இல்லாட்டி உங்களுக்கு வண்டி வாகன வகையில் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவு போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 13 முதல் 15ஆம் தேதி வரை அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ராசியில் அந்த லவ் அஃபேரில் இருக்காங்கல்ல, இளம் வயது ஆண் பெண்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு இந்த நாட்களில் 13 முதல் 15 நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களுடைய காதல் பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் பேசுங்க. குடும்பத்தில் பேசினீங்கன்னா அதுவும் அந்த இடத்துலையும் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வார கடைசியில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்றது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வாக்குச்சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்குது. வழக்கறிஞர்கள் வெற்றி அடைவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவு ஏற்படும். உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு செலவு ஏற்படும். அப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படும். தொழில் முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரை ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும். உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய நேரம். அதனால் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் மட்டும் ஒரு சின்ன இழுபறி, கடைசி நேரத்தில் இல்லை இந்த பையன் வேண்டாம், இந்த பொண்ணு வேண்டாம், நாங்கள் வேறு இடத்துல பார்த்துக்குறோம், எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு கடைசியில் உங்ககிட்டயே வருவாங்க. அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஈகோ காமிக்காதீங்க, அந்த இடத்துல இருமாப்போடு இருக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. இது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் உங்களுக்கோடு ஒரு தெளிவை, உங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அல்லது தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் நீச்சை வாங்கி போட்டிருக்கீங்க, அப்பா கிட்டேருந்து வந்த சொத்தில் பாதி சொத்து உங்கள்கிட்ட இருக்குது, அதை பாதுகாக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் போய் அதை ஒழுங்காக அதுக்கு வேலி அமைச்சு அது கரெக்டான ஆளை அப்பாயின்ட் பண்ணிட்டு வாங்க. இல்லாட்டி அந்த இடம் உங்களை விட்டு, உங்கள் கையை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு விசாரணைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசி நண்பர்கள். ஏன்னா செலவுகள் ஏற்படுகின்ற வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியில்லாத தூக்கம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலை, வாழ்க்கை துணையின் பற்றிய கவலை, தொழில் பற்றிய கவலை, உத்தியோக ரீதியான கவலை, இப்படி எல்லா விஷயமும் கவலையை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்கு நடுவுலையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரமாக தனுசு ராசியில் பண்ண வேண்டியவர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. உங்கள் வீட்டில் வந்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா அதை முடிஞ்சால் தயவு செஞ்சு இந்த வாரத்தில் பண்ணுங்கள். ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட சிக்கல், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறியும் ஆற்றலை அந்த முன்னோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திட ஏற்பாடு செய்யும், வழி செய்யும் என்பது திண்ணம். அன்பான மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டாரே சார், எப்படி சார் நல்லது நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரை பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. என்ன காரணம், குரு பார்வையில் சுக்கிரன் வந்திருக்காரு. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு வெளியிட மாற்றம், வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் இருந்த அல்லது உத்தியோகத்தில் இருந்த சில குடைச்சல் கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு அகலுவார்கள். ஒன்றா நீங்கள் டிரான்ஸ்ஃபர்
ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க, இல்லாட்டி அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து சனியின் பார்வையில் வரும்பொழுது குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அண்ணா தம்பி உறவில் எந்த விதமான பகைமையும் பாராட்டுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பகைமை பாராட்டினா உங்களை வச்சு உங்களையும் உங்கள் அண்ணனையோ உங்களையும் உங்கள் தம்பியோ வச்சு மூன்றாம் நபர் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு 13ஆம் தேதி. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு 13ஆம் தேதி அன்னைக்கு. அதாவது தனுசு ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய செலவுகள், அல்லது உங்களுடைய வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் சார்ந்த வகையில் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள வார கடைசியில் வரார் 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை. இந்த நாட்களில் 15ஆம் தேதியிலேருந்து உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த, அதாவது ஒரு குழப்பம் இருக்குன்னா அந்த குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கும். தெளிவான விஷயத்தில் குழப்பத்தை தரக்கூடிய முடிவுகள் எடுப்பீங்க. அதனால் இந்த வாரத்தில் வார கடைசியில், அதாவது அடுத்த வாரம் 15, 16, 17 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயத்தில் தெளிவு கிடைக்கும், ஒரு சில விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள் குழந்தைகளால் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளை உங்கள் கணவரோ இல்லை உங்களுடைய மூத்த குழந்தைகளோ பெரிய குழந்தைகளோ வருத்தப்பட வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்குள் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டாத சிக்கல்கள் வரத்துக்கு அரசாங்க அதிகாரிகள் காரணமாக இருப்பாங்க, அல்லது உங்களுடைய சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற சில நிகழ்வுகள் உங்கள் அலுவலகம் அல்லது வியாபாரம் சார்ந்த ஸ்தலங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் ஏதாவது களவு போகிறதுக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பண விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில், அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10லேருந்து 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானம் சுய கௌரவஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கார். குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருக்கு நீங்கள் மருத்துவம் பார்ப்பீங்க, அதனால் உங்களுக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்க உங்களுடைய பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் கவனச்சிதறலில் நீங்கள் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள், இயற்கையை வழிபடுங்கள். குறிப்பாக வேப்ப மரம் இருந்ததுன்னா அந்த வேப்ப மரத்தை போயிட்டு அந்த உங்களுடைய கைகளை அந்த மரத்து மேலே ஒரு 1/4 மணி நேரமாவது வச்சுட்டு நில்லுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே வரட்டும். உங்கள் கோபத்தை அந்த மரத்துக்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா கோபத்தை மரத்துக்கிட்ட கொடுத்துட்டு நல்ல எண்ணங்களை மரத்துக்கிட்டேருந்து, வேப்ப மரத்துக்கிட்டேருந்து வாங்கிட்டு வாங்க. ஆக்சிஜன் அதிகரிக்கிறதுனால எண்ண ஓட்டங்கள் தெளிவடையும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். கும்ப ராசி 9ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு பாக்கியஸ்தானாதிபதியோட குரு பார்வையில். இதனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு. இந்த வார ஆரம்பத்திலேயே குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளின் திருமண செலவுகள், இல்லை குழந்தைகளுக்கு திருமணமாக இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ குடும்பத்தில் உறவுகள் வரதுனால நீண்ட நாளைக்கு பிறகு சில புதிய உறவுகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வீக உறவுகள், அதாவது நீங்கள் உங்கள் பூர்வீக ஊரில் இருந்தப்போ உறவுகளாக இருந்தவர்கள் ரொம்ப நாளைக்கு கழித்து நாங்கள் சென்னை வந்துட்டோம் சார், இல்லை பாம்பே வந்துட்டோம், பெங்களூர் வந்துட்டோம், 20 வருஷமாக கான்டாக்டே இல்லை, அந்த மாதிரி உறவுகள்லாம் வராங்க அப்படின்னா அவர்களை ஒரு கோயிலில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். டைரெக்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா
மனச்சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக வழக்குகளை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த வழக்கு விசாரணையில் நேர்மையாக நடந்துக்கோங்க. பொய் சொல்கிறதையோ இல்லை பிறல் சாட்சி சொல்கிறதையோ தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணினீங்கன்னா சனியின் பாதிப்பு மேலும் கடுமையாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சுய கௌரவம் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நான் உத்தியோகத்தில் இருக்கிற சார், என்னோடய வேலை பற்றி சொல்லுங்கள் சார் சில பேர் கேட்குறாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி வேலையை ஆரம்பிப்பீங்க, ஆனால் நீங்களே அதுக்கு ஆப்போசிட்டாக பேசி அந்த வேலை வேண்டாங்கிற மாதிரி பேசுவீங்க. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வில்லங்கம் வெளியிலேருந்து வருது, கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் நபர் தலையீடு குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அதாவது ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தந்தையுடைய சகோதரி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தன வருமானம் தொய்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. பெருமாளை தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கொண்டு பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்தோ இல்லையோ, பிரச்சனை பெருசாக ஆகாமல் இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய சில லைன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். விஸ்தார ஸ்தாவரஸ்தான பிரமாணம் பீஜமபியம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வவாகி ஸ்வரேஸ்வரக. இந்த 2 லைனை நிறையா சொல்லுங்கள். உங்களுக்கு வேலை கிடைக்கும், பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய அவச்சொல், உங்களுக்கு இருக்கின்ற அவமானம் உங்களை விட்டு அகலும். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வார ஆரம்பத்தில், அதாவது திங்கட்கிழமை காலை 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க. அவசரப்பட்டு பதட்டப்பட்டு பேசினீங்கன்னா அந்த பதட்டம் தான் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸை வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் நிதானமாக பேசுகிறது நல்லது. குடும்ப சூழ்நிலையை வெளியில் சொல்லாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பணப்பிரச்சனையோ இல்லை ஆரோக்கிய பிரச்சனையோ இல்லை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற மன வேறுபாடு, கணவன் மனைவி மன வேறுபாடு எல்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதாவது பூசி மெழுகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. அனுகூல பலன்கள் ஏற்படும். அதுவும் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது புதனோடு சேர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளியூர் ட்ராவல் ஏற்படும். அல்லது சிலருக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மாற்றம் ஒரு நிரந்தரத்தை தரும். மாற்றம் மாறாததாக இருக்கும். அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் வெளியூர் பிரயாணங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் முழுக்கவே உங்களுக்கு ட்ராவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல நாட்களாக இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அவருக்கு குறிப்பாக அவருடைய பைல்ஸ் பிரச்சனை இல்லை மூட்டு வலி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதற்காக ஆப்ரேஷன் கத்தி வைக்கிற செலவு இருக்குது. அதனால் தகுந்த மருத்துவரை நாடுவது நல்லதும். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மெடிசன் கிளினிக் இருக்குது, அவர்கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சின்ன ட்ரீட்மெண்ட் தானே அப்படின்ட்டு அவர்கிட்ட போகாதீங்க. எப்போவும் நீங்கள் போகக்கூடிய ஒரு ரெகுலர் மெடிக்கல் ப்ராக்டிஷனர், ரெகுலராக போகக்கூடிய டாக்டர்கிட்ட, மருத்துவர்கிட்ட நீங்கள் போயிட்டு அட்வைஸ் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி இந்த லோக்கலில் இருக்கிற டாக்டர் அவங்க நல்ல விதமாக தான் படிச்சிருப்பாங்க, நல்ல விதமாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனாலும் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி தெரியாததுனால மனச்சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லை. 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வார ஆரம்பம் 2வது நாள்லேருந்தே
தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, யாராவது என்க்ரோச்மெண்ட் ஆயிருந்ததுன்னா அவர்களால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் எண்ட் ஆஃப் தி டே அது முடியும் பொழுது உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். வார கடைசியில் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய செல்வாக்கு உயர்வது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதரின் சிபாரிசின் மூலமாக சில காரியங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. முடிந்தவரை வீண் பேச்சுக்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தந்தையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. தந்தை ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூவில் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் போய்ட்டு சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் வாக்குவாதத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் தாயாரின் அனுகூலமான போக்கின் மூலமாக தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி அடையும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும், மன அமைதியை தரும். அதே சமயம் தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மௌனத்திற்குண்டான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதன் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி மன நிம்மதி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் தனயோகத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.